நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து சில்லி டோஃபு. ஸோ இன்றைக்கி நான் பாலில் எடுத்த பன்னீர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பன்னீரை வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னா, முதல்ல கொஞ்சோண்டு சில்லி சாஸ், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர். அதே அளவுக்கு மைதாவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேயா? இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். பன்னீரில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் இன்டர்வெல்க்கு அப்புறம், அதாவது 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டா போகிறோம், இமீடியட்டாக பசிச்சிடாது. சரி, இப்போ இது பண்ணியாச்சு. இதை வந்து லேசாக நம்ம தண்ணி ஊற்றி இப்போ பெசரிக்கலாம். சரி, இது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, எல்லாம் நல்லா காஞ்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூண்டு அப்புறம் வெங்காயம் இதை சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ குறைச்சிக்கோங்க. இது வேகும்போது லேசாக கொஞ்சம் இஞ்சி, துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் ஓகே, இது நல்லா இப்போ வதங்கியாச்சு. இதில் வந்து இந்த எல்லா கலர் குடமிளகாவையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மிளகாயை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பன்னீரை, அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கலாம். இந்த பன்னீரை சேர்க்கும் போது அதோட சேர்த்து ஒரு சாஸ் வேணும் இல்லையா? இதில் நம்ம எந்தவித உரப்போ உப்போ எதுவுமே சேர்க்கல. இதில் கொஞ்சோண்டு சில்லி சாஸ். ஸோ இதில் 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு வினிகர், சில்லி வினிகர். இது வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், அவசியம் கிடையாது. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். இது ஹோட்டல்ஸ்லாம் இது சேர்ப்பாங்க. இது நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சோண்டு சீனி. ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. ஒன்று தான் பாக்கி, உப்பு. அது வந்து உங்கள் தேவைக்கேற்ப. ஏற்கனவே சோயா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, வேணும்னா அப்புறமே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிக்கலாம். இதான் நம்ம சில்லி சாஸ். பன்னீர் நல்லா ப்ரௌனாக வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த டோஃபோ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாஸ், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் கொத்தமல்லி எப்போவுமே இருக்கும், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இது லேசாக சேர்த்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வச்சு குக் பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அருமையான சில்லி பன்னீர், சூப்பர். புதுசாக வெரைட்டியாக இனிமேல் வீட்டில் சமைங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் லேசாக கொத்தமல்லி போட்டு டாப் பண்ணிட்டா நம்மளோட அருமையான சில்லி டோஃபு தயாராகிடுச்சு.